வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஈசன் தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா, இன்னைக்கு 80வது சுதந்திர தின விழாவை நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்க முன்னாள் படைவீரர் சார்பா முக்கியமான அறிவிப்புகள் 5 வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன ஏது, இதனால யார் பலனடைவா அப்படிங்கிறத பற்றி சின்ன டீட்டெயில் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்க, அனைவரும் தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 80வது சுதந்திர தினம் விழா நல்லபடியாக இன்னைக்கு தமிழக அரசு சார்பாக கொண்டாடினாங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையில். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்க முன்னாள் படை வீரர்களுக்காக குறிப்பாக அவங்களோட நலத்திட்ட உதவிகள் சம்மந்தப்பட்ட 5 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் படை வீரருக்கு மகள்களுக்கான திருமண உதவித்தொகை இப்போ 25,000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ 50,000 ரூபாய் அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 குழந்தைக்கு கிடைக்கும். இப்போ மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மதந்தோறும் 5,000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது 7,000 ரூபாயா அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் மந்த்லி பென்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அவங்க 23,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அவங்களோட மனைவிகள், அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலிஸ், அவங்களோட ஃபேமிலி பென்ஷன் 12,500 ரூபாயா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட மந்த்லி ஸ்பெஷல் பென்ஷன் ஃபார் டீசன்ஸ், வீரபாண்டியர் கட்டபொம்மன், முத்துராமலிங்கர் வகைரா, இவங்க எல்லாருக்குமே தெரியும். சேதுபதி, அதுக்கடுத்து மருது பிரதர்ஸ், வாவு சிதம்பரம் பிள்ளை, இவங்க வகைரா, அதாவது NOKs லீகல் ஹையர்ஸ், இவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் பென்ஷன் 11,500 ரூபாயா அவங்க இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது எக்ஸர்வீஸ்மென் ரிலேட்டடாக இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட். பார்த்தீங்கன்னா நம்மளோட படை வீரர்களுக்கான குழந்தைகளுக்கான திருமண உதவித்தொகை 2 மகள்களுக்கு கிடைக்கிறது. அது இப்போ 25,000 50,000 ரூபாய் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிக்கான அந்த ஒரு நிதியுதவி பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாய் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதுக்கடுத்து தியாகிகளுக்கான பென்ஷன், இதுவும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதாவது 15/8/2026 அன்னைக்கு நம்மளோட முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் இதை இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஜிஓ மற்ற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு செய்கிறாங்க. ஆனால் இது எப்படி செய்கிறது, என்ன மாதிரி செய்கிறது, இது யாருக்கு பயன்படும்? இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை KSBலையும் கிடைக்கும், தமிழ்நாடு அரசுலையும் கிடைக்கும். அதே மாதிரி திருமண உதவித்தொகை KSBலையும் கிடைக்கும், தமிழ்நாடு அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய இதுவும் கிடைக்கும். அப்போ யாருக்கு எங்கே எலிஜிபிள், யாருக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்டான நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடிய முக்கிய நோக்கம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சில பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்கு. இப்போ மேரேஜ் கிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன தேதியிலிருந்து 180 டேஸ்க்குள்ள அப்ளை பண்ணணும். அந்த 180 டேஸ் தாண்டிடுச்சு, 180 நாள், அதாவது 6 மாதம், 6 மாத காலம் தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். 2 குழந்தைங்க வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸர்வீஸ்மேனுக்கு 3-4 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா முதல் 2 குழந்தைங்க தான் கிடைக்கும். அதாவது முதல் 2 பெண் குழந்தைங்க மட்டும்தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ள ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ KSBக்கு யார் அப்ளை பண்ண முடியும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு யார் அப்ளை பண்ண முடியும்? இப்போ கல்வி உதவித்தொகை பார்த்தீங்கன்னா ஜேசிசாப் KSBக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் தமிழக அரசு மூலமா அவங்க அப்ளை பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். ஆனால் PMSS பார்த்தீங்கன்னா ஜேசிசாப் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் புரியாம இருப்பாங்க, தெரியாம இருப்பாங்க. அதை தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதா நம்ம யூடியூப் சேனல் நோக்கம். தொடர்ந்து நம்ம வெப்சைட் அதுக்கு நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், www.ismtamil.com. நம்மளோட நோக்கம் அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணும், ஜிஓ சர்க்குலர் எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆயிக்கோங்க. அப்படி ஆயிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக சேரும். மற்றவங்களுக்கு லேட்டாக வரும், ஆனால் மெம்பர்ஷிப்பாக இருக்கவங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷம் சேர்ந்துடும். அதனால நீங்கள் தெரியாத தெரிஞ்சுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம வெப்சைட் இருக்கு, நம்ம வெப்சைட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ஜிஓ சர்க்குலர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெப்சைட்ல நிறைய கொடுத்துருக்கோம். இன்னும் அதில் அப்கிரேட் பண்ண போகிறோம். வேலை வாய்ப்பு சம்மந்தமாக எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும்.